நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ட்டு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு சாயாப்போட வீடியோவும் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். அதை நீங்கள் பார்த்து உடனே சாயாப்போட அருளை பெறலாம். என் அன்பு குழந்தையே, வாழ்க்கையில் நிம்மதி என்றும் நிலைத்திருக்க வேண்டுமெனில் பிரச்சனைகளையும் பிரச்சனைக்குரியவர்களையும் தூரத்தில் வை. மற்றவர்கள் மேல் உள்ள கோபத்தை தேவையில்லாமல் உன்னை சுற்றி உள்ளவர்களிடம் காண்பிப்பது தவறு. உனக்கு நெருக்கமானவர்களிடமும் கோபத்தை காட்டினால் அவர்கள் என்ன செய்வார்கள்? உன்னையே நம்பியிருக்கும் அவர்கள் பாவம் இல்லையா? எப்பொழுதும் உன் கோபத்தை கட்டுப்படுத்து. கோபம் என்பது கத்தியை போல, அது உன்னையும் உன்னை சார்ந்தவர்களையும் பாதிக்கும். உன்னை சார்ந்தவர்களையும் பாதிக்கும். அவர்கள் சொல்வது சற்று பொறுமையாக கேள். உன் நன்மைக்குத்தான் கூறுகிறார்கள் என்று அதை காது கொடுத்து கேட்டு, இல்லை என்றால் அதை விட்டுவிடு. நல்ல விஷயங்களுக்காக மனதில் மாற்றங்களை ஏற்கலாம், அதில் தவறு இல்லை. அதை தவிர வேறு எதற்காகவும் நீ உன்னை மாற்றிக்கொள்ளாதே. நீ நீயாக வாழு, ஆனால் மற்றவர்களிடமும் அன்பு செலுத்து. உன் வாழ்க்கையே சிறந்த ஆசானாக உன்னை வழிநடத்தும். உன்னை முந்தி செல்பவர்களை கண்டு கலங்காதே. உனக்கான வெற்றி உன்னால் மட்டுமே நிரப்ப முடியும். உனக்கான நேரம் வரும், அப்பொழுது உன்னை முந்தி செல்பவர்களை விட மிகவும் முன்னேறி இருப்பாய். என்றும் துவளாதே, உன் நம்பிக்கையை இழக்காதே. இவ்வுலகில் தூற்றுவோர்கள் இருந்து கொண்டே தான் இருப்பார்கள். அவர்களை எல்லாம் கண்டு கொள்ளாமல் நீ உன் கடமைகளை ஒழுங்காகச் செய். அதுதான் உன்னை வெற்றியடைய வைக்கும். உன் மனம் என்பது இப்போது கணத்தில் அமைதியுடன் இருக்கிறது. சில நிகழ்வின் வெளிப்பாடு உன் மனதை பாதித்து இப்படி நொறுங்கி போய் உள்ளாய். அதை சரி செய்ய நான் இருக்கிறேன். நான் உன்னை மறந்துவிட்டேன் என்று நினைக்காதே. என் உயிர் நீதான், நான் எப்படி மறப்பேன்? விரைவில் அனைத்தும் மாறி இனி உனக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும். உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் நான் துணை இருப்பேன். வாழ்க்கையில் என்றும் கடந்து வந்த பாதைகளை சற்று நினைவில் கொள். நீ எவ்வளவு மாறி உள்ளார் என்பதை உணர்வாய். உனக்கு கஷ்டங்கள் எப்போதும் இருப்பதை போன்ற உணர்கின்றாயா? உனது வாழ்க்கையும் உனக்கு கொடுக்கப்பட்ட நாளும் எப்பொழுதும் உனக்குத்தான். அவற்றை சிறப்பாக்கி கொள்ளும் ரகசியம் உன்னிடமே உள்ளது. காலையில் எழுந்தவுடன் உனக்கு கிடைத்து கொண்டிருக்கும், கிடைக்கப் போகிற அனைத்தும் நல்ல விஷயங்களும் அற்புத தருணங்களுக்கும் நல்ல மனிதர்களுக்கும் தினமும் நீ நன்றியுணர்வை மனதார உணர்ந்து வெளிப்படுத்து. இன்று எனக்கு புதிய தொடக்கத்தை தரும் சிறப்பான நாள். எனது கடந்த காலம் என் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. எனது எதிர்காலத்தை நான் உருவாக்குகிறேன். சாயப்பா அதற்கு துணை இருப்பார் என குறைந்தது 3 முறையாவது நல்ல சத்தத்துடனும் நல்ல நம்பிக்கையுடனும் சொல்லி உனது நாளை ஆரம்பி. தினமும் இதை செய்து பாருங்கள். நம்ப முடியாத மாற்றத்தை உணர்வீர்கள். மறுபடியும் சொல்கிறேன், நல்லா கிளியராக கேட்டுக்கோங்க. இன்று எனக்கு புதிய தொடக்கத்தை தரும் சிறப்பான நாள். எனது கடந்த காலம் என் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. எனது எதிர்காலத்தை நான் உருவாக்குகிறேன். சாயப்பா அதற்கு துணை இருப்பார் என குறைந்தது 3 முறையாவது இதை சொல்ல வேண்டும். அப்படி தினமும் இதை செய்து பாருங்கள். நம்ப முடியாத மாற்றத்தை உணர்வீர்கள். உன் வாழ்க்கையில் நீ முன்னேறி வெற்றி பெறவும் நீ நிம்மதியாயிருக்கும் சூழலை நான் உன் கண்முன்னே காட்டத் தொடங்கிவிட்டேன்.
நீ நினைத்தது ஆசைப்பட்டது அத்தனையும் நிறைவேறப் போகிறது. உன்னை நிச்சயம் செம்மைப்படுத்தி உயர்த்தி வாழ வைப்பேன். நம்பிக்கையோடு உன் கடமைகளை செய்து வா. உன்னுடைய காரியம் கைகூடும். நல்லதே நினை, நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.